ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இதற்காக இப்போது நீ கவலையோடும் மனவேதனையோடும் சில விஷயங்களை மனதிற்குள் போட்டு யோசித்துக் கொண்டு பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கிறாய். வட்டம் போட்டு வாழ்வது கிடையாது வாழ்க்கை. நேரத்திற்கு ஏற்றாற் போலவும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போலவும் திட்டம் போட்டு வாழ்வதுதானே வாழ்க்கை. நம்பிக்கையோடு நீ என்னை வணங்கிக் கொண்டிருக்கும் போது இப்படியே நீ கஷ்டப்படும்படி நான் உன்னை விட்டு விடுவேனா? நம்பிக்கையோடு வாழ்பவன் வீழ்வது கடினம். நம்பிக்கை இல்லாதவன்தான் வெல்வது கடினம். நீ என் மீது நம்பிக்கையோடு இருக்கும்போது நான் எப்படி உன்னை மகிழ்ச்சி அடைய விடாமல் விட்டுவிடுவேன்? நிச்சயமாக உனக்கான எல்லா சந்தோஷ நினைவுகளையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன். இப்போது நான் சத்தியம் செய்து சொல்கிறேன். இதை கேட்டு முடித்த 10 நிமிடத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்வில் நடக்கும். அதற்கு பிறகு, ஆமாம் தாயே, நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான். உங்களுக்கான அவ்வளவு அருளையும் சக்தியையும் நான் பெற்றுவிட்டேன். நீங்கள் என்னைதான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என நான் முழுவதுமாக உங்களை நம்புகிறேன் என நீயே எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். வாழ்க்கை உன்னை இப்போது பின்னோக்கி இழுக்கிறதா? கவலை கொள்ளாதே, மனம் தளராதே. எப்போதுமே ஒரு வில்லிலிருந்து புறப்படக்கூடிய அம்பு நேராக முன்னே போய்விடுகிறதா என்ன? ஒரு அம்பானது எவ்வளவு வேகத்திற்கு பின்னோக்கி இழுக்கப்படுகிறதோ அந்த அளவிற்கு தான் வேகமாய் முன்னோக்கி பாயும். போக வேண்டிய இடத்திற்கும் போய் சேரும். அதே போலதான் இத்தனை நாட்கள் பின்னோக்கி இருந்து கொண்டிருந்த உன் வாழ்க்கையானது இப்போது பின்னோக்கி போன அதே வேகத்தில் முன்னோக்கி போகப் போகிறது. கெட்ட எண்ணங்களும் தீய எதிர்மறை எண்ணங்களும் ஆட்கொண்டிருந்த உன் வாழ்க்கையில் இப்போது கெட்ட விஷயங்களையெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு நல்ல விஷயங்களோடும் நல்ல எண்ணங்களோடும் சந்தோஷமான வாழ்க்கையோடும் நீ முன்னேறி போகப் போகிறாய். இனி எல்லாமே நல்ல விதமாக மட்டும்தான் உன் வாழ்வில் நடக்கும் என் செல்லமே. உன்னுடைய எண்ணங்கள் மூலமாக தான் உன் வாழ்க்கை அமையும் என நான் சொல்லியும் கூட பல சமயங்களில் உன் எண்ணங்களில் கெட்ட விஷயங்களையும் கெட்ட சிந்தனைகளையும் புகுத்திக் கொள்வது எதற்காக என நான் தெரிந்து கொள்ளலாமா? எப்போதுமே உன் குணம் என்பது உன் ஆன்மாவுடன் ஒன்றுக்கு ஒன்று கலந்தது. நேர்மறையும் எதிர்மறையும் கலந்ததுதான் மனித எண்ணங்கள். இருந்தாலும் கூட நீதானே உன் மனதை உன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்து நல்ல எண்ணங்களோடு கூடிய ஆசைகளை உனக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். நீ எப்போதும் எல்லா விஷயங்களையும் பார்க்கிறாய். அதில் நல்லதும் கெட்டதும் கலந்துதான் இருக்கிறது. உலகம் என்றாலே அப்படிப்பட்டதுதானே. நீ சாதாரணமாக தெருவில் போகும்போது அல்லது வீட்டிலேயே இருக்கும்போது கூட உன் காதுபடவே பல கெட்ட வார்த்தைகளும் கெட்ட எண்ணங்களும் கெட்ட செயல்களும் கெட்ட விஷயங்களும் கூட கண்ணிலும் படும், காதிலும் கேட்கும். ஆனால் தேவையில்லாததை மறைத்து விட்டு நல்ல விஷயங்களை மட்டும் மனதிற்குள் கொள்ள வேண்டியது உனது பொறுப்புதானே. உன் மனம் என்பது உனக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மனதை உனக்கு எதிரியாக நீ அமைத்து கொள்ளக்கூடாது. ஏன் தெரியுமா? மனமே கூட சில நேரங்களில் தடுமாறும். உனக்கு கெட்டதை மட்டுமே மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தக்கூடும். உன்னை தடுமாற வைக்கும். கெட்டதின் பக்கம் உனக்கு போகிறதுக்கான ஆசையை உண்டாக்கும். நல்லது கெட்டது என இரண்டுமே கலந்துள்ள இந்த உலகத்தில் மனமே எதிராய் சிந்தனை செய்தாலும் உன் மனதை நீ நல்லதின் பக்கம் இழுக்க வேண்டியது உனது பொறுப்பாக தான் இருக்கிறது. மனத்தை குழப்பி தேவையில்லாத விஷயங்களுக்குள் தள்ளாமல் நீ உள்ளுக்குள்ளிருந்தே போராடி உன் மனதை நல்ல விஷயங்களின் பக்கம் கவனத்தின் பக்கம் திசை திருப்பு. ஏனெனில் இப்போது உனக்கு நல்லது நடக்க வேண்டிய நேரம் வந்துள்ளது. இப்போது நீ தவறான வழியில் போகக்கூடாது என் தங்கமே. நீ எதையெல்லாம் என்னிடம் ஆசைப்பட்டு கேட்டாயோ அதையெல்லாம் உனக்கு செய்து கொடுக்க தயாராக உன் வராகியம்மா நான் வந்திருக்கிறேன். உன் சிந்தனைகளானது இனி எப்போதுமே நேர்மறையானதாக மட்டும்தான் இருக்க வேண்டும். நல்லது கெட்டது என இரண்டையுமே நீ சந்திக்கலாம், இரண்டையும் பார்க்கலாம், இரண்டையும் கேள்விப்படலாம். ஆனால் நல்லதற்கும் கெட்டதற்கும் நடுவில் இருக்கக்கூடிய நீ நல்ல வழியின் பக்கம்தான் பயணம் போக வேண்டும் என்பதை மட்டும் புரிந்து கொள். மனிதர்கள் வாழக்கூடிய காலமே சில காலம்தானே. இதற்குள் ஏன் தேவையில்லாத கெட்ட விஷயங்களை பின்பற்றி போக வேண்டும்? இதற்காக மற்ற மனிதர்களிடம் போட்டியும் பொறாமையும் கொள்ள வேண்டும்? வாழக்கூடிய இந்த ஒரு சில வருடங்களான 100 காலமாவது நீ நிம்மதியாய் வாழ வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். என் பிள்ளையான உனக்கு 100 வருடங்கள் என்பதே மிகவும் குறைவுதான் என நான் நினைக்கிறேன். நீ ஆசைப்பட்டவாறே உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷத்தோடு வாழ்வதற்காக உன்னை ஆசீர்வதிக்க நான் ஆசைப்படுகிறேன். எண்ணங்கள் அழகானால் உன் வாழ்க்கை நிச்சயமாய் அழகாய் மாறும் என்பதை புரிந்து நடந்து கொள். உன் வார்த்தைகளானது எப்போதும் இனிமையானதாகவும் அமைதியானதாகவும் பொறுமையானதாகவும் கவனத்தோடும் பேசக்கூடியதாக இருந்தால் வேப்ப எண்ணெயை கூட நீ சுலபமாய் விற்று
பெரும் பணக்காரனாய் ஆகிவிடலாம். ஆனால் எப்போதும் சொல்லில் கடுமையோடு படபடவென பேசி எதற்கெடுத்தாலும் பதில் சொல்லி வாதித்துக் கொண்டும் விவாதித்துக் கொண்டும் இருந்தால் இனிமையான தேனை கூட உன்னால் ஒன்றுமே விற்க முடியாது. ஆக உன் வாழ்க்கை எதை நோக்கி இருக்கிறது என்பது இப்போது புரிகிறதா? நீ பேசக்கூடிய சொல்தான் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் உன்னை வீழ்த்தும். நீ வெல்லக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு நீ நல்ல செயல்களை செய்தாலே போதும். நான் உன்னை ஜெயிக்க வைத்து விடுவேன். நல்ல வார்த்தைகளை நீ பேசினால் போதும். இந்த உலகமே உனக்கு மதிப்பையும் மரியாதையும் வாரிக் கொடுக்கும் என் செல்லமே. நீ வாழ்வில் அடைந்த உயரத்தையும் வெற்றியையும் பொறுத்துதானே இந்த உலக மனிதர்களெல்லாம் உனக்கு வணக்கத்தையும் மதிப்பையும் மரியாதையும் கொடுப்பார்கள். நீ மற்றவர்களை பார்த்து அவரைப் போல வாழ வேண்டும், இவரைப் போல வாழ வேண்டும் என யோசிப்பதை நிறுத்திவிட்டு நம்மைப் போல மற்றவர்கள் வாழ வேண்டும் என நினைக்க கற்றுக்கொள். அப்படி வாழ்வதுதான் உனக்கு சிறப்பு. கஷ்டங்கள் என்பது உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த யோசனைகளை கொடுத்தாலும் கூட என்ன செய்வதென தெரியாமல் பல விஷயங்களில் நீ தடுமாறுகிறாய். கஷ்டங்கள் இல்லை என்றால் உனக்கு முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே வராது என்பதற்காக தான் மீண்டும் மீண்டும் ஒரு சில கஷ்டங்களை அவ்வப்போது நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நீ கொஞ்சம் சோம்பல்தனமாக இருப்பதை முதலில் நிறுத்து. நீ நன்றாக உழைக்கிறாய், நன்றாக முயற்சி செய்கிறாய், நன்றாக சிந்திக்கிறாய். எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்யக்கூடிய திறமையும் உனக்கு இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் உனக்குள் இருக்கிறது. ஓடக்கூடிய வயசில் உட்கார நினைக்காதே என் செல்லவே. அதற்கு பிறகு நீ ஆய்ந்து ஓய்ந்து வயதான காலத்தில் உட்கார நினைக்கும் போது நீ நினைத்தாலும் அப்போது ஓடவும் முடியாது, உட்காரவும் முடியாதபடி கஷ்ட நிலையாக மாறிவிடும். இப்போது உனக்கு வயது இருக்கிறது. இப்போது நீ செய்ய வேண்டியதையெல்லாம் சுறுசுறுப்பாய் செய்தால் நாளை நிம்மதியாய் சந்தோஷமாய் உட்கார்ந்து கால் மேல் கால் போட்டு சாப்பிடலாம். துன்பம் பல கொடுத்த நானே அதை மறப்பதற்கான மனநிலையையும் உனக்கு கொடுத்திருக்கிறேன். இன்பமே உன் வாழ்வில் இல்லை என நினைக்காதே. உன் வாழ்வில் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை ஒவ்வொன்றாய் கவனித்து பார். அதில் உனக்காக எவ்வளவு மகிழ்ச்சிகளை நான் வைத்திருக்கிறேன் என்பது உனக்கு புரியும். உன்னுடைய மன அமைதிதான் இப்போது உனக்கு தேவைப்படுகிற விஷயம். மனதை எப்போதும் அமைதியாக வைத்துக்கொள். எல்லா விஷயங்களும் தானாகவே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய மன அமைதிதான் உன்னை உயர்த்தவும் செய்யும், தாழ்த்தவும் செய்யும். மன அமைதி மட்டும் இல்லை என்றால் உன்னால் நிம்மதியாக வாழவும் முடியாது, எந்த விஷயத்தையும் சரியாக சிறப்பாக செய்யவும் முடியாது. மன அமைதியோடு எல்லா விஷயங்களையும் செய்து பார். நிச்சயமாக நீ வெற்றி கொடியை நாட்ட முடியும். ஆம் என் செல்லமே. எப்போதும் மனதில் தேவையில்லாத விஷயங்களை நினைப்பதையும் அதை பற்றி யோசிப்பதையும் முதலில் நிறுத்திவிடு. அடுத்தவர் வளர்ச்சியை கெடுக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நீ யோசிக்கவே யோசிக்காதே. அடுத்தவர் வளர்ச்சியை உனக்கு கெடுத்து கொண்டிருக்கிறார் அல்லவா ஒரு சில மனிதர்கள், அவர்களுக்கு நான் தண்டனை கொடுப்பேன். அப்போது நீயும் அந்த வரிசையில் நிற்கக்கூடாது. உன் கவனம் எப்போதுமே உன் முன்னேற்றத்தை பற்றியும் உன் வாழ்க்கையை வளப்படுத்துவதை பற்றி மட்டும்தான் இருக்க வேண்டும். நிச்சயமாக உன் வாழ்க்கை வளம் பெறும். உன் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நானே உனக்கு அமைத்து கொடுத்து ஆசீர்வதிப்பேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.